போட்டு தள்ளி பாரு அது ஆவாதரா அத சாப்பிடுறதில்ல. ஏய் வேட்டையாடுறதுல விதிமுறை இருக்குது. வேட்டையாடுறது ஆமாடா. அது எப்படி? டேய் உணர்ச்சாய் கொண்டு இருக்குதே மிருகம். ஆண் மிருகமும் பெண் மிருகமும் உணர்ச்சினா ஒண்ணாடா. ஒண்ணானா கல்யாணம் பண்ணிட்டியா? பொண்டாட்டிக்கடா. பொண்டாட்டிக்கடா? குழந்தை பிறந்திருக்குதா? எப்படி? அது தாண்டா. ஆமா அதுதான் உணர்ச்சி. உணர்ச்சி ஆகி கொண்டு இருக்கிறது. அது மேலேயும் பாடபுராணம் போடக்கூடாது. தனியா பிரிஞ்சு பாட பின்னால பாடலாம். தனித்தனியா தூங்கிட்டு இருக்குது இல்ல? அது மேலேயும் பாடபுராணம் போடக்கூடாது. தூங்கிக்கிட்டு இருக்கிறது பாடம் போட்டா எப்படி போடணும்? ஏய் எலி பூட்டு தாண்டா போடணும். எழுவுறது இல்லையா? எந்திரிக்கிறது இல்லைங்க. ஏண்டா ரெண்டு ஐட்டம் தட்டுனா எந்திரிச்சுக்கம்டா. தட்டுனாலே எந்திரிக்க மாட்டேங்குது. ஓய்க்கு தட்டணும். ஓய்க்கு தட்டினா செத்து போயிருவனே. ஒன்னல்லையடா மிருகத்தை ஓட விட்டு தாடி போய் ஓட விட்டு அதுதான் விதிமுறைகள். ஆமா சரிங்க. அதனால நீண்ட நாளா நான் வந்து வேட்டையாடி ஒரே மிருகம் கூட என்னுடைய கண்ணுக்கு அகப்பட மாட்டேங்குது. அப்படியா? இன்னும் உள்ள பூந்து பாக்கலாம். உள்ள பூந்து பாக்கலாம். உள்ள வரலாம். அங்க போனா கடிச்சு தானே ஆகணும். போலாம். எங்கடி சாணி போடுங்கடி வந்து எங்கடி போனீங்கன்னா ஏண்டி தண்ணி ஊத்துறாங்களா? ஆமா நம்ம அம்சுட்ட புருஷன் இடம் என்ன காணும்? ஐயோ வாசல்ல தெளிச்சாச்சு. ஆனா என் புருஷன் என்ன காணுமே? எங்க போனாலும் ஒண்ணுமே தெரியலையே. நான் எங்கடா குடத்தை காணும் சொல்லணும். எந்த சக்காலத்து எங்க கொண்டாந்து ஏன் குடத்தை வச்சிருப்பா? குடத்தை எங்க இல்ல என் பொச்சுகள டப்பாவை காண கேட்டா எந்த தெல்லுமாரி தேவடியா தெரியல, மில்லுமாரி தேவடியா தெரியல. டப்பா ஆரம்பத்தை பூரி ஒரு டப்பா மிதி பூஜைக்கு எல்லாம் தேங்காய் பழம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டு என் புருஷனை காணுமே. ஏய் எங்கடி என் புருஷனை காணாட்டி? ஐயோ என் போன் ஏண்டி உன் புருஷன் வந்துட்டானா?
இந்த வள்ளியே போனவன எங்க போய் குடிச்சிட்டு கடக்கானுங்களா தெரியலையே. இல்லக்கா இல்ல தங்கச்சி, அந்த தெல்லவாரி நாய் எங்க போய் கருவா புண்டவாயா எப்படி ரெண்டு பேரும் கலர் எப்படி பாத்தியா? அப்படி அமையணுமே. நான் ஒண்ணுட்டு என்னையா சொன்னேன், என்ன சொன்னேன், நீ என்ன என்ன பண்ணி தாயலி அப்படியே சரி பத்தி வீட்டுகள் பொருள் வாங்கிட்டு சொன்னேன். எங்க பொங்க பானை காணும், அரிசி காணும், வெள்ளத்தை காணும், பத்தி வீட்டுகள் காணும், எங்க போச்சு? என்னது அரிசி குச்சா? ஆரம்பத்தடி ஆளுக்கார குண்டைய நக்கி கழுவாத குண்டாவ நக்கி நான் ஒண்ணுகிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறியா தாயலி? நம்ம பாடி என்ன நம்ம பாடி அஞ்சு பிள்ளைக்கு வேற என்ன சொல்லு என்ன சொன்னேன்? என்னடா சொன்ன என்னுடைய கருவாயா எங்கடா பயலுக்குது அப்படியே போன பொறுத்துல என்ன ஆயா என் பொறுத்துல பாத்தீங்களா என்னாச்சும் ஏங்க ஏங்க ஆமா எங்க போனீங்க இவ்வளவு நேரம் போய் போச்சு? நான் சாராய கடைக்கு போனேன். போன்ட்டு என்ன சொல்லி எல்லா பொருளும் வாங்கிட்டு சொன்னேன் இல்லையா? பொருள் கூட கிடைக்கல. பொருள் நான் எதை வச்சு பூசை பண்ணட்டும்? பொருள் இல்ல உன்னை பொருள் வாங்க அனுப்பிச்சு விட்டா உன்னை குடிக்கிறது அனுப்பிச்சுட்டா முடி மீசை முடி போய் புட்டையில முடியாத கேர புட்டை கேட்கல போன எத்தனை நாள் குடிப்ப இப்படியே எத்தனை நாளைக்கு இப்படியே குடிப்பேன்? இல்ல நான் என்ன கேட்டவங்கிட்ட உனக்கு கட்ட நேரம் மானின் கட்டது நல்லா பொழைச்சிருப்பேன். உன்னை எதுக்கே வந்தேன்? ஒரு வம்சா பொருள் வர சொல்றேன். எதை வச்சு பூஜை பண்ணிட்டோம்? என் பூஜையில கெடுத்து போச்சே. போயா 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 காய்ச்சலாம் குடிச்சு 500 கொடுத்துரு. என்னடி சட்டி வச்சிருந்தேன் பொங்க பானை எங்கடி காணும்? பொங்க பானை
தேவடியா எங்கடியா பொங்க ஐயோப்பா 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 செல்வி கேக்குவாங்க ஆற்றங்கரையிலே இருக்கும் ஞானலை பிடுங்கி ஒருவருக்கொருவர் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்றாங்க. எங்க அண்ணனாய் விளங்கக்கூடிய பலராமரோ ஞானத்திலே அமர்ந்து விட்டார். அவர் இருந்தால் கூட இந்த யாதவ சேனைகளை சமாதானம் செய்திருப்பார். இந்த சேனைகள் எல்லாம் அடியும் பொழுது எம்பெருமான் நான் என்ன செய்வேன்? பார்த்தாயா எங்கேயுமே தேடி நம்மளுடைய கண்ணுக்கு அகப்படல. இதோ பார்த்தாயா இங்க மட்டும் ஒரு பச்சை புறா என்னுடைய கண்ணுக்கு தோற்றமாக அளிக்கிறது. இந்த பச்சை புறா வடித்து நாம சாப்பிடலாம். இதுதான் சமயம். இது எப்பொழுது பானம் போட்டு இந்த பச்சை புறா வடித்து சாப்பிடுகிறேன்பா. யாதவரெல்லாம் அடிபட்டு மாறுகிறாரே என்று நான் அமர்ந்திருக்கும் பொழுது என் காலிலே பானம் பட்டு விட்டது. ஐயோ ஐயா சாமி ஐயா சாமி ஐயா பகவானே பரக்குலவனுடைய பாதமாது என்னுடைய கண்ணுக்கு பச்சை புறா மாதிரி தோற்றமளித்தது. இந்த புறாவடித்து சாப்பிடலாம் என்று நான் வானவராக எரிய உன்னுடைய பாதத்தில் வந்து தெரிந்து விட்டதையா தெரிந்து